ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிடும் சீசன் 2 வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு வீட்டுக்கு நடந்து வரேன். டோமோ சொல்லவும் நம்ம ஒன்றா நடந்து போகாததுனால நான் வருத்தப்பட போகிறதில்ல. நான் அவனை கண்ட்ரோல் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரீடமா இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவ வெக்கப்படுறா. நம்ம ஹீரோ போட்டு கேரளும் மியூசிக்கும் அடிக்கிறாங்க. ஜோன் அது ரொம்பவே நேச்சுரலா பண்றான். நான் மட்டும் தான் வெக்கப்பட்டு இருக்கேன். அவனையும் என்ன மாதிரியே எப்படியாச்சும் வெக்கப்பட வைக்கணும் அப்படின்னு டோமா சொல்லவும், அப்படின்னா நீ அவனை கிஸ் பண்ண அப்படின்னு கேரள் சொல்றா. என்னது கிஸ் அப்படின்னு டோமா ஷாக் ஆகும். கிறிஸ்மஸ்க்கு எல்லா லவர்ஸும் போற இந்த படத்துக்கு போ பண்ற மூட ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வரும் மியூசிக்கோ காமிக்கிறா. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டோமாவை பார்க்கவுமே அவன் இம்ப்ரெஸ் ஆகுறான். ஹாய் ஜோன், நீ இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்க. இப்போ உன்னோட நேரம் நீ சொல்ல அப்படின்னு வா சொல்லவும், பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு தோணிடுச்சு நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க. அழகுன்னு நான் ஏன் சொல்லலைன்னா நீ அதுக்கும் மேலதான் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டோமோ ரொம்பவுமே வெக்கப்படுறா. இவன் மட்டும் என்ன வெக்கப்பட வச்சுக்கிட்டே இருக்கான். இவனை நான் எப்படியாச்சும் வெக்கப்பட வைக்கணும் அப்படின்னு வா நினைக்கிறா. இந்த படமா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஒன்னும் குழந்தைங்க இல்ல, இப்ப நம்ம அடல்ட்ஸ் டோமோ சொல்லவும், நீ எப்படி இதை பார்த்து ஒன்னும் ஆகாம இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு வாரமா வீட்டுல போஸ்டர் பார்த்து பிராக்டிஸ் பண்ணதுல இப்ப நான் அக்காமா இருக்கிறேன் அப்படின்னு டோமோ நினைக்கிறா. அந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. மிசிசோ டோமோ கிட்ட சொல்லியிருக்கா கரெக்டா இதுல கிஸ் சீன் வரும்போது அவனோட கையப்படி மத்ததெல்லாம் தானா நடக்கும்னு மிசிசோ சொல்லியிருப்பா. கிஸ் பண்ற சீன் மட்டும் தான் வரும்னு நினைச்சா வேற சீன்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் இது இல்லாம படத்துல காமிப்பாங்க. இப்ப என்னால அவன் மேல கை வைக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா இவன் என்ன இதை இவ்வளவு ஆர்வமா பாக்குறான்னு நினைக்கிறா. சோ அந்த படம் நல்லா இருந்ததுலான்னு டோமா கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம், நீ ரொம்பவே ரசிச்சு பார்த்த போல நம்ம கேட்கிறா. ரொமான்ஸ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒன்னு பாக்குற வரைக்கும் ஒன்னு லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் இப்ப லைஃபே டிஃப்ரெண்டா மாறுற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமா ரொம்ப வெக்கப்படுறா. இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவளுக்காக நம்ம ஹீரோ இயரிங்ஸ் வாங்கியிருக்கான். நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், எனக்கு செட் ஆகலன்னா சொல்லணுவா சொல்லவும், எஸ் நான் கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவ கையாலேயே செஞ்ச ஒரு மஃப்ளர் அவ கொடுக்குறா. நான் நினைச்ச லெவலுக்கு அது வரலன்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பவே அதை போட்டுக்கிடுறான். ஜோன் இப்பெல்லாம் ரொம்பவே கூலா இருக்கிறான். பட் அவன் அப்படி நடந்துக்கிட்டதும் என் மேல எந்த லெவலுக்கு லவ்வோட இருக்காங்கிறத எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டோமோ யோசிக்கிறா. இருட்ட போகுது, நம்ம வீட்டுக்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஜோன் உன்னோட வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவ கேட்கறா. என்னோட வீட்டுக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஹீரோ ஷார்ட் அவா படிக்கிறா. சரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உங்க அம்மா இல்லையான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கேம்ஸ் விளையாடலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், மூடு இல்லன்னு வா சொல்றா. ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. இதே ரூம்ல பழமட்ட டோமா கூட தனியா உட்காந்துருக்க. எனக்கு இப்ப என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். உன் கூட வந்து உட்காரவான்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெண்டு பேரும் அமைதியாவே இருந்துட்டு இருக்கவும், இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது, சீக்கிரம் என்ன கிஸ் பண்ணி தொலைடா அப்படின்னு வா சொல்லவும், கிஸ்ஸா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த டாம்பாய் மாதிரி இருக்கிற என்ன உனக்கு பிடிக்கல, கேலியா இருந்தாதான் பிடிக்கலன்னு சொல்லவும், அப்படிலாம் ஒண்ணு இல்ல டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோவில பிடிக்கவா. அது நடக்க போதுன்னு அவ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ தன்னைத்தானே மூஞ்சில பஞ்ச் பண்றான். இங்க பாரு டோமோ, நான் இதை ப்ராப்பரா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் உன்னை கிஸ் பண்ணா அது உன்னை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம இப்போதைக்கு அஃபிஷியலா ஒன்னா இல்லைன்னு சொல்லவும், என்னது அஃபிஷியலா ஒன்னா இல்லையா, என்னடா சொல்ற, இன்னைக்கு நம்ம டேட்டிங் தானே போனோன்னு வா கேட்கவும், ஆக்சுவலி உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் பேசினேன். உங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஆனா உங்க அப்பா என் பொண்ணு உனக்கு வேணும்னா அதுக்கு நீ ஃபைட் பண்ணி என்ன தோக்கடின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டோமா டென்ஷன் ஆகுறா. அவனால கண்டிப்பா அந்த ஃபைட்ல வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நீங்க அந்த சவாலை வெட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்க சோகமா வந்து வெளியே உட்காந்துருக்கீங்கன்னு அவங்க அம்மா கேட்கவும், டோமா உண்மையிலேயே என் பொண்ணு தானு அவர் கேட்கவும், இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி காமெடியா கொஸ்டின் கேட்கறீங்க, அவ உங்க பொண்ணு தான் சொல்லவும், நான் ஏன் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல, ஏன் இப்படி பண்ணீங்க, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்கீங்க, வாயை திறங்க அப்படின்னு வா சொல்லவும், அது வந்து அவர் சொல்லவும், நான் உங்களை சுத்தமா வெறுக்கிறேன்ப்பா அப்படின்னு டோமோ சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இப்ப நியூ இயர் வருது. கேரளும் மியூசிக்கும் ஷ்ரைன்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வரமா டோமோக்கு மெசேஜ் பண்றா. அவ பாக்கல, போன் பண்ணாலும் எடுக்கல. என்னதான் ஆச்சோ, கண்டிப்பா ஜோன் விஷயமா தான் இருக்கும். நம்ம 3 பேரும் ஒன்னா வரதான் தான் பிளான் போட்டு வருஷத்தோட முதல் நாள் டோமோ நம்ம கூட இல்ல அப்படின்னு கேரளும் மியூசிக்கும் வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோ டோமோ வீட்டுக்கு போறான். அவ இன்னும் யாரையும் பார்க்க வரப்போலன்னு சொல்றா. எனக்கு ஒரு ஐடியா, என் ஹஸ்பண்ட் இப்ப ரொம்பவே சோகமா இருக்காரு. இந்த டைம் நீ அவர் கூட ஃபைட் பண்ணா ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், நானும் ஃபைட் பண்ற மூட்ல இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வின்டர் பிரேக் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்குது. டோமோ நீ எதுக்கு ஏமல கோவமா இருக்க, உங்க அப்பா சொன்னதை உன்ட்ட சொல்லாததுனாலயா நம்ம ஹீரோ கேட்கவும், உண்மையிலேயே முட்டாள் தான், ஒன்னும் அதுக்காக கிடையாது. அட்லீஸ்ட் நீ எனக்காக ஃபைட் பண்ண போறேன்னு சொன்னா நான் வெயிட் ஆச்சு பண்ணுவலன்னு வா சொல்லவும், நீ வெயிட் பண்ண தேவையில்ல, ஏன்னா நான் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். அவரை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சேதான் அவர் அந்த ரூலை போட்டிருக்காரு. பட் அவர் தான் எனக்கு எல்லாம் கத்து தந்திருக்காரு. நான் ஸ்ட்ராங்கா மாறதான் கராத்தேவே கத்துக்கிட்டேன். சோ கண்டிப்பா அவரை தோக்கடிப்பேன். அது வர வெயிட் பண்ணுவியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றா. அங்க கால் பண்ணாலும் எடுக்கல. நியூ இயர் அன்னைக்கு எங்களை வந்து மீட் பண்றேன்னு சொன்னீங்க, எங்களை எதுக்கு இக்னோர் பண்ண அப்படின்னு மியூசிக்கும் கேரளும் கேக்குறாங்க. கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை தான். ஜோன் உங்க அப்பாவை வின் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்கவும், இப்ப இருக்கிற ஜோனால வின் பண்ண முடியாதானா, ஜோன் மட்டும் ட்ரைனிங் எடுத்தான்னா மேபி கொஞ்சம் வாரத்துல இல்ல மாசத்துல இல்ல வருஷத்துல அவன் ஸ்ட்ராங் ஆயிருவான்னு சொல்லவும், உங்க அப்பாவோ ஜோனோ ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்றது உனக்கு ஓகே தானா, இது உன்னோட லைஃப், நீ இன்வால்வ் ஆயிருக்க, அவங்க யாரு ரூல்ஸை முடிவு பண்றதுக்கு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு மியூசிக்கோ கேக்குறா. இப்ப ஸ்கூல் முடியுது. டோமோ நான் உங்க அப்பா கூட போய் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அப்பா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு போய் நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச விடுறான். நீங்க தானே எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா ஃபைட்
ஃபைட் பண்ண தயாருன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன வாக்கு நான் அப்படியே தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. டோமோக்காக கண்டிப்பா நான் உங்களை தோக்கடிப்பேன், அதுக்கு தான் பேக்கப்போட வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமோ அம்மாவை பார்த்தாலே அவர் ரொம்ப வெக்கப்படுவாரு. இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜோன் எனக்காக தான் ஃபைட் பண்றான், ஆனா அவனால வின் பண்ண முடியாது அப்படின்னு டோமோ யோசிக்கவும் நீ ஜோனை பத்தின சிந்தனையில இருக்கன்னு தெரியுது, பட் என் உயிர் முக்கியம் அப்படின்னு மீசுகி சொல்றான். அப்படின்னா ஜோன் ஃபைட் பண்ண தயாராயிட்டானா அப்படின்னு மீசுகி கேட்கவும் உனக்கு தெரியுமான்னு டோமோ கேட்கறா. வின்டர் பிரேக்ல அவன் சேடா இருந்தான், என்ன விஷயம் கேட்டாப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். எப்படியாச்சும் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு மீசுகி சொல்லவும் நான் அவன் மேல கோபப்பட்டதுனால தான் ஃபைட் பண்றதுக்கு உடனே போறான்னு நினைச்சேன், பட் அவன் சீரியஸாவே எனக்காக ஃபைட் பண்ண தயாரா இருந்திருக்கான்ல அப்படின்னு டோமோ யோசிக்கிறாக தான் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நீ அவன் கூட இருந்தா எந்த விஷயத்தினால அவனால சாதிக்க முடியும்னு நினைக்கிறான், உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் டோமோ அப்படின்னு மீசுகி சொல்லவும் ஃபாஸ்டா டோமோ அங்க இருந்து ஓடி போறா. டோமோ தானே அது, கண்டிப்பா இவ்வளவு ஃபாஸ்டா அவளால தான் ஓட முடியும், ஒரு வழியா அவ ரியலைஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேரளும் மீசஸும் பாக்குறாங்க. ஹே ஜோன் நீ ஓகே தானே உங்க அப்பா கேட்கவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் எனக்கு ஃபைட் பண்ணா. அவங்க அப்பா கிக் பண்ணி கீழே விழறான். நீ ஓகே தானே டோமோ கேட்கவும் எனக்கு எதுவும் இல்ல. ஹே டோமோ ஆமா நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஸ்டில் என் கூட வெளியே போகணும்னு ஆசைப்படுற, அதே மாதிரி தான் நானும் உன் கூட வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன், நமக்கு தடையா இருக்கிறது எங்க அப்பா தானே, நான் அவரை தோக்கடிச்சா போதுன்னு சொல்லவும் இது என்ன புது ரூல் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா நான் தானே அவரை ஃபைட் பண்ணி தோக்கடிக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களோட ஃபைட்ல நான் தலையிட மாட்டேன், பட் ஒருவேளை நீ தோத்து போயிட்டேன்னா அப்ப நான் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு டோமோ சொல்லவும் அவ கண்ணை பார்த்தாலே தெரியுது அவ சீரியஸா தான் சொல்றா. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியாது டோமோ, என் எனர்ஜியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எங்க அப்பா அவரன் டோமோ சொல்லவரா. ஆமா நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன், திரும்பவும் தயார் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். இந்த தடவை அவர் என் கூட ஃபைட் பண்ணும்போது ஃபுல்லாவே பல ஓப்பனிங்ஸை கொடுக்குறாரு. அந்த ஓப்பனிங்ஸை நான் கரெக்டா யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணணும், அதான் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, நான் இந்த ரிஸ்கியான மூவை எடுத்து தான் ஆகணும், பட் இதுல கான்சிக்வன்சஸ் இருக்கு, பட் அவரோட ஸ்ட்ரென்த்தையை அவருக்கு எதிராக யூஸ் பண்ணணும். இது டோமோ மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா நேரத்துக்கு ஈஸியா வின் பண்ணிருப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிறையவே ஆபத்துகள் இருக்கு, மற்றவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா யோசிக்காம டோமோ டக்குன்னு செயல்படுவா. நானா இருந்தா ரியாக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் இப்படியே இருந்தோம்னா என்னால டோமோ லெவல ரீச் பண்ண முடியாது. ஒருவேளை அவரை எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறதே நான் டோமோ லெவலுக்கு ஈக்குவலா இல்ல வீக் ஆனவன் சொல்றதுக்காகவா. டோமோவா இருந்தா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களுக்காக கூட ரிஸ்க் எடுப்பா, ஆனா நான் அப்படி கிடையாது, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு என்னால ரிஸ்க் எடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா டோமோக்காக நான் அந்த ரிஸ்க் எடுப்பேன். நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவோட அட்டாக்கு டாஸ் பண்ணி அவர் மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுருதான். மோதி பாத்தரலான்னு அவர் ஹைப் ஆகுவோம் போதும் நிறுத்துங்க அப்படின்னு அவங்க அம்மா படதிலேயே போடுறாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஒரு செகண்ட் என் கை தரைய டச் பண்ணதை நான் ஃபீல் பண்ணேன், நீ ஜெயிச்சிட்ட ஜோன் பாய் அப்படின்னு அவர் சொல்லவும் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு டோமோ நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. எனக்கு தெரியும் ஜோன் கண்டிப்பா நீ வின் பண்ணுவ அப்படின்னு டோமோ ஹாப்பியா இருக்கா. இப்போ நான் உன்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம வெளியே அப்படின்னு வா கேட்கவும் வெயிட் பண்ண டோமோ ஐ லவ் யூ என் கூட டேட்டிங் வரையா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் முதல்ல கேட்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு வா சொல்லவும் பட் எப்பவும் பசங்க தான் பொண்ணுங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எந்த லா புக்லடா அது போட்டிருக்கு, என்னப்பா திடீர்னு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜோன் நீ உண்மையிலே அமேசிங், ஒவ்வொரு தடவையும் என்னோட ஹார்ட்டை நீ ரைஸ் பண்ண வைக்கிற, கண்டிப்பா நான் பதிலுக்கு உன்னைய வெக்கப்பட வச்சு உன் ஹார்ட்டையும் ரைஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு வா சொல்லவும் நான் தான் அதிகமா பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இவங்க ஒன்று சேர்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 கண்டிப்பா எடுக்கிறதுக்கு பெருசா எந்த கதையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.